Hi friends, welcome to my channel ரமேஷ் முருகன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம பார்க்க போகிறது டீ இலை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இது ஸ்கின்க்கு ஒரு ஆரோக்கியமான ஃபேஸ் பேக்குங்க. இந்த டீ இலை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த இலை வந்து உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். டீ இலை வந்து இது நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இந்த இலையை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த பவுடரை. இது கூட வந்து தயிர் சேர்க்க போகிறேங்க. உங்களுக்கு ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு தயிர் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனி சேர்க்குறேன். இது கூட வந்து முல்தானி மெட்டி சேர்க்குறேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ரோஸ் வாட்டர் சேர்க்க போகிறேன். நான் ஆல்ரெடி டீ இலையை வந்து மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டீ தூள் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இலையில தான் நம்ம பண்ண போகிறோம் நம்ம இந்த பேக்கை. ஸோ இலையில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. பட் கண் கருவளையம்லாம் கூட உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் தயிர், தேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி, ரோஸ் வாட்டர் எல்லாமே சேர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கூலிங் ஏஜென்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபேஸ் பேக் நம்ம அப்ளை பண்ணுறதுனால. ஸோ முல்தானி மெட்டி சேர்க்கறதுனால ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பேக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.